योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। நம்முடைய பகவான் எப்படி ஸ்ரீ ஆஞ்சநேயராக செயல்பட்டார் என்று பார்ப்போம். அடிக்கடி பகவான் சொல்வார், இந்த பிச்சைக்காரனை ஆஞ்சநேயர் காப்பாற்றி வருகிறார் என்று. எத்தனையோ இன்னல்களுக்கு ஆளானவர். வீதியில் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ கொடுமைகளுக்கு ஆளானார். பின்னால் என்னிடம் சொல்லும் பொழுது சொல்வார், உன்னால் ஒரு நாள் கூட இந்த பிச்சைக்காரனை போல் இந்த தெருவில் வாழ முடியாது என்று. அப்பேற்பட்ட கொடுமைகளுக்கெல்லாம் ஆளானவர் அவர். அப்பொழுதெல்லாம் நடந்தவை எல்லாம் பற்றி பேசும் பொழுது இந்த மாதிரி சொல்லுவார், ஆஞ்சநேய சுவாமி இந்த பிச்சைக்காரனை காப்பாற்றி வருகிறான், ராமநாமத்தை சதா ஜபித்துக் கொண்டிருப்பவர் அல்லவா. பிறகு சொல்வார், வடநாட்டில் இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நிலவுகிறது என்று. எல்லோரும் ராமநாமத்தை சொல்பவர்கள் அனைவரையும் ஆஞ்சநேயர் கண்டிப்பாக காப்பாற்றி வருவார் என்பது அவர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்பார். இது 60களில், அதாவது கடைசி 60களில், எந்த வருடம் என்று தெரியவில்லை, நடந்த சம்பவம். ஸ்ரீ ரமணிஜி என்பவர் சென்னையில் ஆசிரியராக வேலை பார்த்து வந்தார். ஞானானந்த சுவாமியுடைய பக்தர். தப்போவனத்திற்கு அடிக்கடி அவருடைய தரிசனத்துக்காக வருவார். ஒரு முறை அவர் வார இறுதியில் வந்திருந்த பொழுது சுவாமியுடைய தரிசனத்துக்கு பிறகு சென்று விடலாம் என்ற ஒரு நினைப்போடு வந்திருந்தார். அவர் வரிசையில் காத்திருந்த பொழுது அவருடைய முறை வந்தபோது சுவாமியுடைய தரிசனம் ஆகிவிட்டது, நான் இனி செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது ஞானானந்த சுவாமி ஏனோ சொன்னார், என்ன அவசரம், இது வார இறுதி தானே, சாயந்தரம் ஆஞ்சநேயருடைய பூஜை இருக்கிறது, பார்த்துவிட்டு போகலாம் என்று சொன்னார். எப்படியெல்லாம் லிங்க் ஆகிறது பாருங்கள். அதன் பிறகு அந்த மாலை நேரம் ஆஞ்சநேய சுவாமிக்கு பூஜை நடக்கும் நேரம். வழக்கமாக பூஜைக்குரிய அந்த நைவேத்தியங்களை தயார் செய்யும் ஒருவர் அன்றைக்கு வெளியே சென்றவர் திரும்பவே இல்லை. நேரமாகிக் கொண்டிருந்தது. அதனால் பூஜாரியே ஒரு வெண்பொங்கலை பண்ணி வடை தட்டி வடமாலை சாத்தி வெண்பொங்கலையே நைவேத்தியமாக வைத்தார். அவர் அந்த பூஜை செய்யும் பொழுது ஸ்ரீ ரமணிஜி அந்த இடத்தில் இருந்தார். அந்த இடத்திலேயே மூலையில் ஒரு வடநாட்டுக்காரரும் நின்று கொண்டிருந்தாராம். இவர் நைவேத்தியம் செய்யும் பொழுது அந்த பொங்கலில் சிறிதை எடுத்து உங்களுக்கு வெண்பொங்கலை அர்ப்பிக்கிறேன் என்று சொன்னார். பிறகு இன்னும் சிறிதை எடுத்து உங்களுக்கு சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் செய்கிறேன் என்று ஆஞ்சநேயரிடம் சொன்னார். பிறகு மறுபடியும் கொஞ்சம் எடுத்து இது புளியோதரையை உங்களுக்கு நைவேத்தியமாக்குகிறேன் என்றார். பிறகு இன்னும் கொஞ்சம் எடுத்து எள்ளோரையை, அதாவது எள் சாதத்தை உங்களுக்கு அர்ப்பிக்கிறேன் என்று சொன்னார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீ ரமணிஜிக்கு பொறுக்கவே இல்லை. இது என்ன, ஒரு வெண்பொங்கலை வைத்துக்கொண்டு இத்தனை விஷயங்களை சொல்கிறாரே, இது எப்படி நியாயம், தர்மம், இது சரிதானா என்ற சந்தேகம் வந்துவிட்டது அவருக்கு. பிறகு அந்த பூஜை முடிந்தவுடன் அந்த குருக்களை கேட்டார், இது எப்படி, வெண்பொங்கலையே நீங்கள் இத்தனை விஷயங்களாக ஆக்கிவிட்டீர்களே என்று சொன்னபோது அவர் சொன்னார், இந்த பூஜையில் இதெல்லாம் பாவத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது, இதை ஆஞ்சநேயர் ஏற்றுக்கொள்வார் என்று. ஆனாலும் ஸ்ரீ ரமணிஜிக்கு அது பிடிபடவில்லை. அந்த சமயத்தில் தான் நம்முடைய பகவான் அங்கு நின்று கொண்டிருந்தார். ஸ்ரீ ரமணிஜி நினைத்தார், வடநாட்டுக்காரரை போல் இருக்கிறாரே என்று. அவரை பார்த்தவுடனே அந்த பூஜாரி உடனே வேகமாக அவரிடம் சென்று இந்த நைவேத்திய பிரசாதத்தை கொடுத்து அவரை வணங்கினார். கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்கினார். மிகவும் பக்தியோடு கைகூப்பி அவரை வணங்கினார். உடனே ரமணிஜி சொன்னார், இது என்ன, ஒரு மனிதரை போய் வணங்குகிறீர்கள், இவர் யார் என்று.
உடனே இந்த குருக்கள் சொன்னார், அவர் ஒரு பெரிய மகாத்மா, அவரை போய் நீயும் வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று. உடனே ஸ்ரீ ரமணிஜி அவரிடம் சென்று அவரை வணங்கி எழுந்தார். அதற்கு முன்பு அந்த நைவேத்தியம் படைத்த பிறகு, அந்த பூஜை முடிந்த பிறகு இந்த குருக்கள் இன்னொன்று செய்தார். நம்முடைய சுவாமியை அங்கு பார்த்த உடனேயே கொஞ்சம் பொங்கலை கையில் உருட்டி எடுத்துக்கொண்டு பகவானிடம் சென்று அவருக்கு அதை அர்ப்பித்தார். பகவான் இரு கைகளையும் குழித்து கொண்டு அந்த பொங்கலை கையில் ஏந்தி கொண்டார். பிறகு அதில் வாய் வைத்து அப்படியே சாப்பிட ஆரம்பித்தார். ஸ்ரீரமணிஜி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் அல்லவா, அவரும் சென்று, குருக்கள் சொன்னதால் அவரும் சென்று பகவானை வணங்கி எழுந்து நின்றார். உடனே பகவான் அவரை பார்த்து புன்னகைத்தபடி இரண்டு கைகளிலும் வைத்து கொண்டிருந்த அந்த சிறிதளவு பொங்கலை, தான் சாப்பிட்ட அந்த பொங்கலை இப்படி அவரிடம் நீட்டினார். ரமணிஜி முன்பு பார்த்து கொண்டிருந்தார் அல்லவா, அவர் அப்படி நீட்டும் பொழுது அதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்து அந்த குருக்கள் வாயில் போட்டுக் கொண்டிருந்தார். இதை பார்த்திருந்ததால் உடனே அவரும் அவருடைய அந்த கையில் ஏந்தி இருந்த வெண்பொங்கல் இருந்து ஒரு சிறு உருண்டையை எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டார். அது கண்டிப்பாக வெண்பொங்கல் தான். அதில் இவருக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரவில்லை. வெண்பொங்கலை நைவேத்தியம் செய்திருக்கிறார், அது வெண்பொங்கலாகத்தான் இருந்தது சுவைக்கு. பிறகு பகவான் மறுபடியும் புன்னகைத்து கொண்டே கையை நீட்டினார். இவர் புரிந்து கொண்டார், இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள் என்று சொல்கிறார். உடனே மறுபடியும் ஒரு உருண்டை அதிலிருந்து எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டார். என்ன அதிசயம்! இந்த வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கலாக இனித்தது, சர்க்கரை பொங்கலாக சுவைத்தது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். இப்பொழுது பகவான் மறுபடியும் புன்னகைத்தபடி அவருடைய இரண்டு கைகளில் இருந்த வெண்பொங்கலை இப்படி நீட்டினார். உடனே அவர் தன்னை மறுபடியும் எடுத்துக்கொள்ள சொல்கிறார் என்று மீண்டும் அதில் கையை வைத்து ஒரு உருண்டை எடுத்துக்கொண்டார், வாயில் போட்டுக்கொண்டார். இந்த தடவை வாயில் புளியம் சாதம் இருந்தது, புளியோதரை என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த புளியோதரை சுவை இருந்தது. புளியோதரையாகவே அது இருந்தது வாயில். மேலும் ஆச்சரியம் அவருக்கு. மறுபடியும் பகவான் தன்னுடைய கையை நீட்டினார், இரண்டு கைகளை குழித்து அதில் வெண்பொங்கலை வாங்கியிருந்தார் அல்லவா, இன்னும் சிறிது எடுத்துக்கொள் என்பது போல் தன் கையை நீட்டவும் உடனே ஸ்ரீ ரமணிஜி அதிலிருந்து இன்னொரு உருண்டை எடுத்துக்கொண்டு அதை வாயில் போட்டுக்கொண்டார். இம்முறை அது எல்லோரையாக சுவைத்தது. நினைத்து பாருங்கள், ஹனுமான்ஜிக்கு நைவேத்தியமாக கொடுக்கப்பட்டது. அந்த பூஜையில் அதை வெண்பொங்கலை அர்ப்பிக்கிறேன், சர்க்கரை பொங்கலை அர்ப்பிக்கிறேன், புளியோதரையை அர்ப்பிக்கிறேன், எல்லோரையை அர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி அதை ஹனுமான்ஜி நைவேத்தியம் செய்தார். அவை அனைத்தும் நம்முடைய யோகி பகவானின் கையிலிருந்து இவருக்கு வந்தது. ஹனுமான் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். நம்முடைய பகவான் கையிலிருந்து அது பிரசாதமாக வந்தது. இது என்ன அதிசயம்! நம்முடைய பகவான் ஸ்ரீ ஹனுமான்ஜி என்பதற்கு இதைவிட என்ன நிரூபணம் வேண்டும்? ஆனால் நம்முடைய பகவானை நான் ஸ்ரீராமனாக பார்த்திருக்கிறேன், பலர் பார்த்திருக்கிறார்கள், கிருஷ்ணனாக பார்த்திருக்கிறார்கள், அம்பாளாக பார்த்திருக்கிறார்கள், ஐயப்பனாக பார்த்திருக்கிறார்கள், முருகனாக பார்த்திருக்கிறார்கள். அதனால் ஹனுமான்ஜிக்கு அர்ப்பிக்கப்பட்ட அந்த நைவேத்தியமானது பகவானுடைய கையிலிருந்து அந்த குருக்கள் எப்படி அர்ப்பித்தார், அதே போல் வெண்பொங்கலாகவும் சர்க்கரை பொங்கலாகவும் புளியோதரையாகவும் எல்லோரையாகவும் இவருடைய வாயில் சுவைத்தது. ஆக நாம் ஹனுமானை தனியே ஏதோ கொண்டாடுவதாக நினைக்க வேண்டாம். நம்முடைய பகவான் சாக்ஷாத் ஹனுமான், அவர் எல்லா தெய்வங்களாகவும் இருக்கிறார். ரமண பகவான் சொல்வார்,
மகாத்மாக்கள் எல்லோரும் கண்ணாடி போல் அவர் முன்னே, கண்ணாடியின் முன்னே எது வந்து இருந்தாலும் நின்றாலும் அதை அப்படியே அது பிரதிபலிக்கும் அல்லவா? ஆக நேற்றைக்கு நம்முடைய பகவான் ஹனுமானாக நம்மிடம் வந்து நாம் அர்ப்பித்தவையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் செய்தார். இப்பொழுது நாம் சுவாமி விவேகானந்தருக்கு வருவோம். பகவான் அந்த பட்னா, அலகாபாத் இதில் BA BT படித்த பிறகு பள்ளியில் வெவ்வேறு இடங்களில் ஆசிரியராக இருந்தார். ஆசிரியர் வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இறை தேடலும் உள்ளே மிக தீவிரமாகிக் கொண்டிருந்த நேரம் அது. ஒரு தடவை கப்படியா பாபா அவர்களுடைய ஆசிரமத்திலிருந்து வந்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் சொல்லியது, இதோ விவேகானந்தர் உன்னை அழைக்கிறேன், இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் பணி உன்னுடைய பணி அல்ல. பகவான் சுற்றுமுற்றும் பார்த்தார், யாருமே தெரியவில்லை. இந்த குரல் எங்கிருந்து வருகிறது, இது தன்னுடைய பிரமையா என்று ஒன்றும் புரியவில்லை. பேசாமல் போய்விட்டார். ஆனால் அடுத்த முறை வந்த பொழுது பகவான் புரிந்து கொண்டார். மறுபடியும் அதே குரல் அதே நிதானமாக வெளிப்பட்டது. இதோ விவேகானந்தன் உன்னை அழைக்கிறேன், இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் பணி உன்னுடைய பணி அல்ல. பகவானுக்கு புரிந்துவிட்டது, சமயம் வந்துவிட்டது. உடனேயே ஒரு நீண்ட விடுமுறை எடுத்துக்கொண்டார். அவர் முன்பே ஸ்ரீ அரபிந்தோவை பற்றிய ஒரு புத்தகம் படித்திருந்ததால் அவர் மனம் ஸ்ரீ அரபிந்தோவிடம் ஈடுபட்டிருந்தது. அதே போல் கப்படியா பாபா அவர்களும், நான் உன்னுடைய குரு அல்ல, நீ தென்னிந்தியாவிற்கு செல், அங்கு பெரிய பெரிய மூர்த்திகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஆக பகவான் தென்னிந்தியாவிற்கு வருவதற்கு முதல் காரணம் சுவாமி விவேகானந்தா அவர்கள். சுவாமி விவேகானந்தா எத்தனை பேரை இந்த மாதிரியான பிரபஞ்ச பணியில், இறை பணியில் ஈடுபடுத்தி வருகிறார் என்று நமக்கு தெரியாது. சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் சொல்வார்கள், வீர விவேகானந்தாவின் முழக்கம், அவருடைய பணி போக 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 வருடங்கள் கூட கூட இன்னும் பிரகாசமாக செயல்படும் என்று. அன்றைக்கு விவேகானந்தர் நம்முடைய நாட்டிலிருந்து வெளிநாடுக்கு சென்றது, சன்னியாசிகள் வெளிநாடுக்கு சென்று நம்முடைய சனாதன தர்மத்தை பரப்புவதை ஆரம்பித்து வைத்தார். விவேகானந்தர் தான் சென்றார். அதன் பிறகுதான் எல்லோரும் வெளிநாடுகளுக்கு சென்று சனாதன தர்மத்தை போதிக்க ஆரம்பித்தார்கள். உன்னதமான தர்மம் நம்முடைய அத்தனை பேர் வாழ்விற்கும் ஏற்ற தர்மம். ஆக சுவாமி விவேகானந்தர் எப்பேற்பட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி வருகிறார். இது காலம் காலமாய் நடந்து கொண்டே இருக்கும். அவருடைய 2 முழக்கங்கள், ஒன்று அதை ட்வின் ஐடியல்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது சந்நியாசம், ரினன்சியேஷன். இன்னொன்று சேவை, சர்வீஸ். ரினன்சியேஷன் அண்ட் சர்வீஸ், அதாவது ஆசைகளற்ற மனதினால்தான் அகங்காரமின்றி சேவையாக எல்லா கர்மங்களையும் செய்ய முடியும். ஆக அவர் சொன்னார், இன்றைய இளைஞர்கள் எல்லோரும் ஆசைகளை துறந்து மக்கள் சேவையில் ஈடுபட வேண்டும். அந்த மக்கள் சேவைதான் மகேஷன் சேவை என்று வீர முழக்கம் செய்து கொண்டிருந்தார்.
அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ராமகிருஷ்ண மடங்களில் எத்தனை இளைஞர்கள் பிரம்மச்சாரிகளாய் சேர்ந்து சன்னியாசிகளாக ஆகி அத்தனை உலக சேவையில், மக்கள் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். விவேகானந்தருடைய புத்தகத்தை பகவான் என்னை படிக்கச் சொல்வார். சாரதாமா புத்தகத்தை படிக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு அன்பு பெருகி வருவதை பார்ப்பேன். அதை படிக்கும் பொழுதெல்லாம் உள்ளே ஒரு அன்பு இருந்து கொண்டே இருக்கும், ஒரு கனல் போல். விவேகானந்தருடைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு வீர எழுச்சியாக அந்த அருள் வெளிப்படும். அப்படி ஒரு சக்தி அதிலிருந்து, ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் ஒரு பெரிய சக்தி எழும்பி எனக்குள் போவது போல் உணர்வேன். ஆச்சரியப்பட்டு பகவானிடம் சொன்னேன், பகவான், விவேகானந்தருடைய புத்தகம் பக்கம் பக்கமாக படிக்கும் பொழுது எப்படி ஒரு எழுச்சி ஏற்படுகிறது. விவேகானந்தர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்வார் பகவான். ஆக இவர்களுடைய புத்தகங்கள், மகாத்மாக்களுடைய புத்தகங்களை நாம் படிக்கும் பொழுது அவர்கள் அதில் உயிரோட்டமாக இருக்கிறார்கள். நாம் படிக்கும் பொழுது அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். அந்த சக்தியினுடைய பிரதிபலிப்பை நமக்குள் உணர முடியும். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பித்துக் கொள்வோம். நாம் கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது சாதனை. நம்முடைய குருநாதர் நமக்கு என்ன சாதனை கொடுத்திருக்கிறாரோ, இந்த இறை நாமத்தை சொல்வது என்ற சாதனையை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதிலேயே ரினன்சியேஷன், வேறு எண்ணங்களுக்கோ வேறு ஆசைகளுக்கோ இடம் கொடுக்காத அந்த நிலை வரும். பிறகு நம் கையில் விழும் வேலைகளை எல்லாம் சேவையாக செய்ய வேண்டும். இறைவன் என் மூலமாக இதை நடத்துகிறார், பகவான் இதை செய்து கொண்டிருக்கிறார். He is the only doer. I don't even exist. இந்த மனப்பான்மை வர ஆரம்பித்துவிடும். ஆக நம்முடைய பகவான் நமக்கு சொன்னவே, விவேகானந்தர் காலம் காலமாய் சொல்லிக் கொண்டிருப்பது, இதை நாம் நினைவுக்கு திரும்ப திரும்ப கொண்டு வந்து இதை கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய பிரார்த்தனை பகவான் தங்களிடம் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை வன்முறையிலிருந்து தர்ம வழிமுறைக்கு திருப்ப வேண்டும், தர்ம நெறிக்கு திருப்ப வேண்டும். தங்களால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கு வன்முறை தலையோங்கி இருக்கிறது. நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் நம்மை பதைபதைக்க வைக்கின்றன, அச்சமூட்டுகிறது. இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கனான தாங்கள் உடனடியாக அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றை மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அவர்கள் ஒரு தார்மீக வாழ்க்கையை இறை நினைவோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இல்லையென்றால் மனம் போன போக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டு அதற்கு ஒரு தத்துவத்தை உருவாக்கி தாம் செய்வதையெல்லாம் நியாயப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் 2 வெகு காலமாக நீண்டுவிட்டது. பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தாங்கள் பெரும் கருணையோடு இதை உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தின் நாடுகள் அனைத்தையும் தாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகைமை என்ற உணர்ச்சி ஏற்படாமல், போர் என்ற எண்ணமே எழாமல் இருக்க அருள் செய்ய வேண்டும். திடமென்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றை தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் மக்கள் மனதில் எழக்கூடிய அசுர எண்ணங்களை எல்லாம் தங்களால் மட்டுமே அழிக்க முடியும். அதை ஆக்கப்பூர்வமாக ஆக்க வேண்டும், நேர்மறை எண்ணங்களாக ஆக்க வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் எல்லோருமே கர்ம விதிக்கு உட்பட்டவர்கள்தான். செய்த பாபங்களுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு டிவைன் சிசிடிவி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது, பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அந்த கர்ம விதியானது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும், யாரையுமே விட்டு வைக்க. ஆயினும் இந்த கர்ம விதிக்கும் மேலாக
காரணமற்ற கருணை என்று ஒன்று உள்ளது. அதை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பகவானுடைய பேரன்பிற்கும் அவருடைய தயாள குணத்தையும் மனதில் கொண்டு அவரிடம் நாம் கெஞ்சிக்கொண்டே வேண்டிக் கொண்டே இருப்போம். பகவான் தங்களுடைய கருணையானது இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் மிகுந்த துக்கத்தில் அகப்பட்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் உங்கள் கருணை எட்டி ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்க வேண்டும் என்று, அதேபோல் சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களில் இருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். இதை மகாத்மாக்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அது விரைவில் நடக்க வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அதை ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளில் எங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவறி கூட ராட்சத கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. அந்த பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டுமே. இப்பொழுது அதில் ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. பூர்வ ஜென்ம வாசனைகள் நிரம்பி இருக்கிறது. உலக ஆசைகள் இருக்கிறது. இதனால் திடும் என்று ஏதேதோ உணர்ச்சிகளில் சிக்கிக்கொள்வோம். ஒரு பயம் வந்து தாக்கும். விஷம் போன்ற ஒரு கோபம் வந்து நம்மை கொதிக்க வைக்கும். தீ போன்ற வார்த்தைகளை கக்கி எல்லோரையும் சுடுவோம். பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் ஒரு துக்கப்படுதல், கவலைப்படுதல், இப்படி எத்தனையோ. இதனால் நமக்கு மன உளைச்சலும் மருந்தும் தான் மிச்சம். ஆனால் நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், இறைநாமம் வல்லமையான ஒரு ஆயுதம், அணுகுண்டு போன்ற ஒரு ஆயுதம். அது நம்முடைய பாபங்களை எல்லாம் அழிக்க வல்லது, பாபம் செய்யாமல் தடுக்க வல்லது, மனதில் உள்ள வாசனைகளையும் அழித்து மனதை தூய்மையாக்க வல்லது என்று தங்களுடைய நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனம் தூய்மையாக தாங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும், எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும், இதெல்லாம் உங்களுடைய வேலைதான். அதை உங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய சங்கல்பத்தினாலும் எங்களுடைய கர்ம வினையினாலும் ஏற்படுகிறது. அது பூர்வஜன்ம பாபத்திற்கு ஒரு தண்டனையாக அமைந்தால் கூட அதுவும் தங்களுடைய சங்கல்பத்தினால் வருகிறது, தங்களுடைய இச்சையினால் நேருகிறது. அதனால் அது கண்டிப்பாக ஆசீர்வாதமாக மட்டும்தான் செயல்படும். அது எப்படி ஆசீர்வாதம்? நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஆக ஒவ்வொரு துன்பத்தையும் துயரத்தையும் நாம் பிடிவாதமாக பகவானிடமிருந்து வரும் ஆசீர்வாதமாக பார்த்தோமானால் சில காலத்தில் அது எப்படி ஒரு ஆசீர்வாதம் என்று அதுவே காட்டி கொடுத்துவிடும். ஒவ்வொரு துன்பமும் துயரமும் ஒரு உயர் ஞானத்தில் முடியும். அப்பொழுது மனம் தூய்மையாகும். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், நாங்கள் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய கருணை கிட்டி ஒரு மேன்மையும் வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம் பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்மா பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட அருள் செய்ய வேண்டும் என்று ஆத்மாத்மாவை மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார். யோகிராம் சரத்குமார்.